ஓம் நரசிம்மாய நமக. ஓம் நரசிம்மாய நமக. ஓம் நரசிம்மாய நமக. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்பட்டா எப்போ பார்க்குறோம், எத்தனை மணிக்கு பார்க்குறோன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது பிரபஞ்சத்தோட மெசேஜ், உங்களுக்கு யூனிவர்ஸோட ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபியராக இருக்கீங்களா, என்சைட்டியாக இருக்கா, என்னடா என் வாழ்க்கை நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் அதை நோக்கி சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க, அந்த விஷயம் நடக்காமல் இருக்குது. எக்ஸாம்பிள், உங்களுக்கு மனசுக்கு விருப்பப்படுற ஒருத்தவங்க ஒன்றும் உங்கள்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காமல் இருக்காங்களா, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்து மதித்த ஒருத்தவங்க உங்களை ரொம்ப தப்பாக நடத்திட்டாங்களா, யாராச்சும் உங்களை பணத்தில் ஏமாற்றிட்டாங்களா, நல்லா பார்த்த சொந்தக்காரங்க திடீர்னு உங்களை பற்றியே பேக் ஸ்டெப் பண்ணி உங்கள் பின்னாடி தப்பாக பேசிட்டாங்களா, காரிய தடை. முக்கியமாக ரிலேஷன்ஷிப்க்கு நான் சொல்லுவேன், ஏதாச்சும் ஒரு உறவுனால நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்க, பணம் இழப்பு, லைக் மணி லாஸ், நிம்மதி கெட்டு போச்சு, சந்தோஷம் கெட்டு போச்சு, கௌரவம் கெட்டு போச்சு, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். செகண்ட் திங், நாட் ஒன்லி பணம், இட்ஸ் ஃபர்ஸ்ட் அபவுட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம், இட் கேன் பி எனி திங். ஆனால் உங்களுக்கு பயம் கொடுக்குதா, என்சைட்டி, டிப்ரெஷன், ஐயோ நான் எங்கே போய் முடிய போகிறேன்னு தெரியலையே, இந்த முடிவு எனக்கு சாதகமாக வரும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 30 ஏப்ரல் 2026 நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான நரசிம்ம ஜெயந்தி. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் லெட்ஸே டச் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த அன்னைக்கு கோயில் போக முடியுதுன்னா கவலைப்படாதீங்க. இறைவன் நம்ம மூச்சு காற்று மாதிரி நினைக்கிறோமோ இல்லையோ அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி சில டெக்னாலஜி ரீதியாகவும் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வர முன்னே நம்மளுக்கு நிறையா சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு நார்மலாக என்னோடய பர்சனலாக நான் ரொம்ப லக்காக பார்க்குற விஷயம் நான் கண்ணீர் விட்டு ஒரு கடவுள்கிட்ட வேண்டும் போதோ, இல்லை மன உருகி ஒரு விஷயத்தை நான் நியாயம் கேட்கும்போதோ, இல்லை ஆன்சர் கேட்கும்போதோ அங்கே காற்று பெருசாக அடிக்காது. ஆனால் அந்த அம்மன், இப்போ லட்சி நாகம்மா, காளியம்மாலாம் இருக்காங்களே, அவங்க தலையிலேருந்து மஞ்சள் பூ உழுவுறது, சிகப்பு பூ உழுவுறது, மாலை மெதுவாக கலண்டு விழுறது, இந்த மாதிரியான அற்புதம்லாம் நடக்கும். நிறைய விஷயம் நடந்திருக்கு. குங்குமம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. எனக்கு இந்த கோயிலில் இந்த தாளில் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சைன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புவேன். இன்னொன்று, சம்டைம்ஸ் நம்ம பிளானே இல்லாமல் யாரு கூட பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளோட வயசு குறைவானவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தில் பெருசாக அனுபவம் இல்லை நம்ம நினச்சவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல நாள் வருத்தப்பட்டு தேடிக்கிட்டு இருந்த பதில் அந்த நபர் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சைன். இப்போ வரைக்குமே அப்படி தான். ஸோ கால் இந்த வீடியோவும் உங்களுக்கு அப்படி தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் 30 ஏப்ரல் 2026 பிஃபோர் பார்த்தாலும் சரி, ஏன்னா நார்மலாக அந்த டேட் கிட்ட தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். வாவ், நான் இதை பார்த்துட்டேன், ஸோ இது எனக்கு ஒரு காலிங் அப்படின்ட்டு. அண்ட் இந்த டேட் தாண்டி நீங்கள் பார்த்தாலும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனோட காலிங் நமக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோடே நரசிம்மரை வழிபடுங்க. இந்த காமெண்ட் செஷனில் நம்ம எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நரசிம்மர் மந்திரத்தை ஓம் நரசிம்மாய நமக அப்படின்றத நீங்கள் காமெண்டில் போடுங்க. எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் பிகாஸ் நல்லதுன்றது ஒருத்தர் பரிமாறிக்கிறது. ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் பை எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. நான் இதை தான் பண்ணுங்கன்னு பர்டிகுலராக சொல்லி உங்களை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணவே மாட்டேன். கோயிலுக்கு போக முடியல, கோயில் எங்கே இருக்குது தெரியாதவங்க, இல்லை கோயில் போனால் எங்கள் வீட்டில் ஏசுவாங்க, இந்த மாதிரி ரிச்சுவலாக நாங்கள் செய்ய மாட்டோம், எப்படி நினைக்கிறவங்க பிரச்சனை இல்லை. இறைவனை மனசில் உணருங்க. அந்த காலத்துலலாம் நம்ம உண்மையாக பார்த்தோமா, விட்னஸ் பண்ணவங்க இந்த காலத்தில் இன்னும் இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். என்னென்னா, முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறோம்ல, முருகர் பால் தான் குடித்தாரா, பால் தான் விரும்பினாரா, காளியம்மா கையில் ஏன் அந்த ப்ரொடெக்ஷன் திங்ஸ்லாம் இருக்குது, ஸோ அவங்க உண்மையாக போருக்கு போனாங்க, அந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஏன் அவங்கள அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா, காலங்காலமாக இந்த நிமிஷம் வரைக்குமே, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நானே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் என்னோடய அனுபவமே வீரபத்திர காளி, மயான காளிக்கிட்டலாம் போகும்போது நம்மளுக்கு நம்ம மண்ணுக்கு நிற்கிற ஒருத்தவங்க நம்மளை விட எவ்வளோ பலமான ஆளாக இருந்தாலுமே நம்ம பக்கம் தரப்பில் நியாயம் இருந்தால் உடனடியாகவோ இல்லை சந்தர்ப்பம் பார்த்து நம்ம கர்மா ரீதி, அவங்க கர்மா ரீதிப்படி
தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆவான்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிப்பாங்க. யாரும் வந்து வலி வேதனையை படணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் அறிஞ்சோ அறியாமல் மற்றவங்களுக்கு கொடுத்த வலி வேதனைக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். குட் அண்ட் பேட் டீட்ஸ், குட் அண்ட் பேட் கர்மா. ஸோ அதை எந்த மூமெண்ட் நம்ம உணர்ந்து ஐயோ கடவுளே நம்ம பேசின வார்த்தையில் அந்த பர்சன் அப்படி வழிபட்டாங்களா, அவமானப்பட்டாங்களா, வேதனை பண்ணிட்டாங்களா, அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் நம்ம உணர்ந்து அதை நோக்கி போகும்போது நமக்கோ நம்ம வம்சம் இப்போ பல பேர் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லக்ஸரியான வீடு, காடி, நகை நட்டு, சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் போட்டு அதுங்க ஃப்யூச்சரும் 100% கேரண்டி நல்லா இருக்கும்னு. பட் நான் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன சொல்லுவேன்னா, தர்மம் தலை காக்கும். நான் அது இன்ன வரைக்கும் நம்புவேங்க. என் ஆயுளுக்கும் நான் நம்புவேங்க. என் வியூவர்ஸான உங்களுக்கும் இதை தான் நான் சொல்லி காட்டுவேன். ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தவங்க தப்பே நம்மளுக்கு பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும். எனக்கெல்லாம் ரொம்ப புதுசுன்னு நான்லாம் காளி கும்புறப்பெல்லாம் ரொம்ப கோவம் வரும். இப்போ ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். இன்னொன்று, நம்ம கும்புற சாமிக்கும் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்கும் ரொம்பவே வந்துட்டு சிங்க் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா, அமைதியை விரும்புகிறவங்க, கிளாரிட்டியை தேடுறவங்க, ஃபுல்லாக லைஃப்பில் போதும் போதும்னு பட்டுட்டேன். 10 வருஷம் காதலிச்சா பிளான்ட்டாக பூசிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் வேறு கல்யாணம் பண்ண சொல்கிற பிரச்சனை இல்லை, நான் வந்து சிவ பாதத்தையே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, தியானத்தில் போகிறவங்க சிவனை ரொம்ப வழிபடுவாங்க. இல்லை ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வழியை சீக்கிரமாக உணர்ந்து நம்மக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு உதவும், பரவாயில்ல அவங்க நம்மளுக்கு 1000 கெட்டது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபக்தராக இருப்பாங்க. முருகன் பக்தர் வந்து அவர் வந்து ஒரு குழந்தைனால நிறைய வந்து அவரோட திருவிளையாடல் வந்து ரொம்ப வந்து எல்லாருனாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அவர் கரெக்டாக காப்பாற்றுவார், ட்ரஸ்ட் மீ. இப்போது ஆங்காரமான கடவுள் ஐயனார், இந்த மாதிரி சாமி, இப்போ காளியம்மா, வரகி அம்மாலாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து நெருங்கினோம்னா, கெட்டதை செஞ்சோம்னா வாங்குகிற அடிக்கும் தயாராக இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா காவல் தெய்வம். சில பேருக்கு இந்த மாதிரி காவல் தெய்வத்தை வழிபடுறது வந்து மேரேஜ் நம்மளாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக கடவுள் வந்து இதை நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஓ பொம்பளை பிள்ளைங்க ஏன் நாகம்மாலாம் கும்பிட்றீங்க, கல்யாணம் ஆகுது இங்கே காக்கிறவங்க 7 ஜென்மத்தில் நம்ம காத்து வரவங்க கடவுள் பெற்றவங்க அம்மா அப்பான்னு தான் நமக்கு எல்லா சாமியும் கும்பிட்றோம். அவங்களுக்கு தெரியாத நம்மளுக்கு எப்போ என்ன செய்யணுன்ட்டு. அவங்கள கும்பிட்டா ஏன் கல்யாணம் ஆகக்கூடாது, அப்படி கிடையாது. அவங்க வந்து நம்மளை நெருக்கமாக வச்சுக்குவாங்க. கெட்ட பாதிக்கு போட மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கெட்ட செய்ய விட மாட்டாங்க. பிள்ளையாக இருக்கிற நம்மளுக்கு அடி விழுவாதுன்னு இல்லை, பிள்ளையாக இருந்தாலுமே தப்பு செஞ்சு அடி விழுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மெசேஜ் உங்களுக்காக தான். எல்லா ஜீவராசிக்கும் பிறப்பு இறப்புன்றது இயல்பு. அடுத்தவங்களோட வயிற்றுச்சலை, வேதனையை, சாபக்கேட, கண்ணீரை வாங்காதீங்க. நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன், டோன்ட் பி த ரீசன் someone knee down and cry to the God because some tears are so powerful. மெட்டீரியல் லைஃப் எல்லாருக்கும் முக்கியம் தான், யாருக்கு தான் ஆசை இல்லை, மெஜாரிட்டி ஆளுக்கு முக்கியம்னு வச்சுக்குவோமே. ஆனால் அதை தாண்டி இறை சக்தி முடியும். இறைவன் படித்த இன்னொரு ஹியூமன் பீயிங் இல்லை இன்னொரு உயிர், ஒரு பூனையாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், அதை நம்ம துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி, எஸ் இந்த பிறப்பில் நம்ம எல்லாத்தையும் திருப்தி செஞ்சு வாழ முடியாது. ஆனால் சில விஷயம் நம்ம மனசுக்கே தெரியும், அவங்க பேசுகிற சரி தான், நியாயம் தான், நம்ம அவங்க இப்படி பண்ண தப்பு தான்ட்டு. சரிங்க, ஒருத்தவங்க உங்களை சொந்தம் லவ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோமே. இப்போ எனக்கே இந்த வேலை செஞ்ச ஆரம்பித்த நாள்லேருந்து ஏற்றுக்க முடியாத உறவுகள் நிறைய வரும். அது பிஎன்சியாக இருக்குது, இங்கே சொல்ல முடியாது. அப்புறம் மற்றவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. நம்ம அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறது நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்களால நம்மளுக்கு குழந்தைலாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி மற்றவங்க எஸ் அந்த மாதிரி ஆட்கள் கூட நல்ல உறவில் இருக்காங்க. எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கோயிலுக்கு போனாலாம் வந்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மனசார ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆனால் உறவுகளில் நம்ம இருக்க முடியாது, காதலியாலாம். ஸோ அப்போ நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து வழிமுறை இருக்குது. அவங்க ஹர்ட் ஆகாமல் அழகாக நான் சொல்லுவேன். அவமானப்படுத்தாதீங்க, யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க. ஒருத்தவங்க உங்கள் பின்னாடி தொங்கி வராங்கன்னா, இப்போ ஒரு அப்பா இல்லாத பிள்ளை ஒரு ஆணான உங்ககிட்ட நீங்கள் எக்ஸிச்சி வேணான்னு சொல்லிட்டு போய் அந்த பிள்ளை தொங்கி வருதுன்னா அது வேறு எதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு வருதுன்னு மட்டும் இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மனசார மற்றவங்க நல்லது செய்கிறீங்களோ அது உங்கள் குலத்தை என்றைக்குமே காக்கும். ஹாப்பி நரசிம்ம ஜெயந்தி. ஓம் நம சிவாய.